இப்ப இந்த இடத்துல தான் பண்ண போறாருன்னாங்க, அங்க அப்படியே பிளாக் ஆச்சான ரோடு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சர்வே எடுத்தோம்லாம் சென்னையில விஜய்க்கு அபரிதமான ஆதரவு இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் கூட்டம் கூடி இருக்கணும் அந்த ஹோட்டல் முன்னாடி? கூடிச்சா இல்ல ஏன்? அப்படி இவன்களா பிரயாசப்பட்டு திட்டமிட்டு கூட்டினால் தவிர, அப்படிதான் ஒவ்வொரு முறை கூட்டத்தை ஒரு முறை அவங்க கூட்டம், ஆமா இவங்க திட்டமிட்டு கூட்டுறதுனால தான் கூடுது, இல்லாட்டி கூடாது. மக்கள் கூட மாட்டாங்க. இப்ப கூட ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள்ல முக்கால்வாசிக்கும் மேற்பட்டவங்க அன்றாட காய்ச்சிங்க, சாதாரண மக்கள் தான். அவங்களெல்லாம் வந்து நிக்க முடியாது. என்னைக்கு அதாவது பொடப்பெருக்கான தான் ஓடுவான். புஷி ஆனந்தம் சொல்றாரு இல்லையா, வேலையை விட்டு வந்துருவான் தளபதிக்காகன்னு. அப்பெல்லாம் யாரும் வர மாட்டான். அப்படி வான்னு சொல்றதே அயோக்கியத்தனம் இல்லையா? உன் பொழப்புக்கு எடுத்து வந்து என்னை வாழ வைன்னு ஒரு தலைவன் சொன்னாங்க. தலைவனா? ஆமா ஆமா. உன்னை வாழ வைக்க நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றவன் தான் தலைவன். உன் வேலையை விடு, மேனேஜர்கிட்ட கெட்ட பேர் வாங்கு, நாசமா போ, ஆனா என்னை வந்து பாலாபிஷேகம் பண்ணுன்னு பெருமையா அப்படி சொல்லலாம். ஆமா ஆமா. ஆனா அதை அவனுக்கு பெருமையா வேற சொல்லிக்கிறான். ஆமா, ஏன்னா அவன் அந்த நிலையில இருந்தா தான் தனக்கு அவன் ஒரு வாக்கு வந்து தனக்கு வந்து வரமாட்டாங்க, அந்த ஒரு இது பண்றாங்க. ஆனா வந்து தொடர்ந்து எங்களை அவர் பிரச்சாரம் செய்யவே விடாம முடக்குறாங்கிற இதை சொல்லிட்டே இருக்காங்களே. என்ன கேட்டாலும் ரோடு பள்ளம் தொட்டி போட்டிருக்கோம், வேலை நடக்குதுன்னு எங்க கட்சிக்கு கூட சொல்லிட்டே இருக்கிறாங்க. நேற்றுதான் ஒரு மாசம் ஒரு ரொம்ப தெளிவா வளர்க்கிறாரு. ஸ்வேதா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்ல போயிட்டு நீ பண்ணிட்டா அப்படின்னோம்னா எல்லா ஏற்பாடு தேர்தல் ஆணையம், அது இவனுக்கு எது தெரியலன்னா, அந்த தாபிகாரனுக்கு எது தெரியலன்னா, தேர்தல்னு ஒண்ணு அறிவிச்ச உடனேயே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகமும் அப்படியே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். எல்லாமே அவங்க தான் நிர்ணயிப்பாங்க, அவங்க தான் எல்லாரும், கலெக்டர் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவங்க தான்.